இதோடைய கண்ணு ரொம்பவே வினோதமா இருக்கு. எப்படா சான்ஸ் கிடைக்கும் என்ன சாப்பிடுறதுக்காக வெயிட் பண்ற மாதிரி இருக்கு. உண்மையை சொல்லணும்னா உங்க ரெண்டு பேரையும் கப்பலா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. எந்த ஆங்கிள் இது உங்களுக்கு கியூட்டா தெரியுது? ஸ்கில்ஸ வளர்த்துக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இந்த ஆஸ்ட்ரேஷன் நீ பாத்துக்கோ. எதுக்கு இத ஏன் கிட்ட கோத்து விடுற நருட்டோ? இத பாத்துக்க வேண்டிய பொறுப்பு உன்னோடது. இங்க என்ன நடக்குது? போய் பாத்துட்டு வந்துடுறேன். ஏய் மறுபடியும் ஓடி போகாத. ஆமா மர்க்கையா. ஆரம்பிச்சுட்டாங்க. இது என்னது? என்ன நடக்குதுங்க? இந்தா என்னோட வால். நன்றி. ஏதோ லக் இருந்ததால பொழைச்சிட்டான். இல்ல நான் செத்திருப்பான். நடந்ததெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படி தோணலையே. ஓகே, எனக்கு புரிஞ்சிடுச்சு. நான் உதவி பண்ண போறேன், அதுக்கு நீங்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஆமா, எனக்கு தெரிஞ்ச நிஞ்சா வித்தைகளை வச்சு உங்களுக்கு பயிற்சி கொடுக்கறேன். அதுக்கப்புறம் நீங்க எப்படி ஃபெயில் ஆகுறீங்கன்னு நானும் பாக்குறேன். இதுதான் லெசன் 1. எதிரி மேல உங்களுக்குள்ள இருக்கிற கோபம் சுத்தமா பத்தவே இல்ல. உங்களுக்குள்ள இருக்கிற கோபம் எரிமலை மாதிரி பொங்குனாதான் உங்களால இதுல ஜெயிக்க முடியும். ஓகே. ஹே, இங்க பாருங்க பாட்டி, தயவு செஞ்சு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இதுதான் லெசன் 2. பழி வாங்குற உணர்ச்சி பொங்கணும். எக்ஸ்கியூஸ் மீ சார். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். என்ன என்ன பண்றீங்க? போதும், நான் சொன்ன எதுவுமே ஒரு மண்டைக்கே ஏறல. இதுதான் லெசன் 3. எதிரியோடைய முகம் உங்க மனசுக்குள்ள பதிஞ்சிருக்கணும். அப்புறமா உங்களுடைய கோபத்தை பேப்பர் மேல காட்டுங்க. என்ன அப்படியா விஷயம்? எதிரிங்க இங்கதான் வந்துட்டு இருக்காங்க. வரட்டும் வரட்டும். இன்னைக்கு அடிக்கிற அடியில துண்ட காணும் துணிய காணும் ஓடணும். இரு, அந்த ஹாலுசினேஷன் ஏற்படுத்துற ஃபாக பத்தி அவங்க சொன்னது ஞாபகம் இருக்கா உனக்கு? அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. புரியுதா? யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சு பேசு. சொல் பேச்ச கேட்காம நக்கல் புடிச்சவன் நிக்கல்லே போறான் பாத்தியா? ஓ, வந்துச்சா? என்ன பாக்க அரிய வகை ஆம மாதிரி இருக்கு. காப்பாத்துங்க, 3 days என்ன போட்டு தள்ள வருது. ஐயோ, இது நீர்வானம் போல இருக்கு. இது எப்படி எனக்கு அடங்கும்? சரியா போச்சு, போ. நிக்க நேரம் இல்லாம இந்த வேலையை ராஜினாமா பண்றேன். ஓய் 3 days, நீ வேற யாரையாவது போய் புடிச்சுக்கோ போ. அலைவரு திமிங்கலம் தானுங்கோ, ஆறு கடல் சேரும் அந்த இடத்திலும். வெற்றி, டோபிக்கு வெற்றி. நீ அத பாத்தியா? என் ஜுட்சுவை வச்சு அந்த பெரிய ஆமை அதுக்கே தெரியாம எப்படி போட்டு தள்ள பாத்தியா? நல்லா கேட்டுக்கோ. கலைங்கிறது எப்படி இருக்கணும் தெரியுமா? சிச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் சரி, அத நம்ம கூலா ஹேண்டில் பண்ண கத்துக்கணும். அதாவது நோகாம அடுத்தவனை கோத்து விட்டு நீங்க நேம் வாங்கிட்டு போயிடுவீங்க. அதானே நல்லா இருக்கு. ஓப்பன் கங்னம் ஸ்டார். இப்ப எல்லாரும் என்ன பத்தி கொஞ்சம் அனலைஸ் பண்ணிருப்பீங்க. மனக்கணக்கு ஓடுமே. ஹிடன் லீஃப்ல இருந்து வந்த பசங்கன்னா கண்டிப்பா புத்திசாலியா தான் இருப்பீங்க. சரி, உண்மையை சொல்லணும், இந்த கத்துக்கொட்டி எப்படி கெத்த காமிச்சனா? தப்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிளாஸ்ட் வேவால நானும் மாண்டாவும் தாக்கப்பட்டோம். அந்த அக்காட்ஸ்கி நினைச்சதை விடவும் பலசாலியா இருந்தான். என்னதான் மோசமா அடிபட்டிருந்தாலும் சாஸ்கே இப்ப பார்க்கவும் ஹேண்ட்ஸமா இருக்கான்.
அந்த அகாட்ஸ்கியோட லீடரை நம்ம நேரடியா தாக்குறதுக்கு நமக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சரி சரி அவசரப்படாதீங்க. என்ன அவசரப்படாம வேற என்ன பண்ண சொல்ற ஜுராயா? இனி நாம ஒரு நிமிஷம் கூட தாமதிக்க கூடாது. கொஞ்சம் அந்த வாயம் ஒண்ணு நல்லா இருக்கும். 오빤 강남 스타일. பாரு, இங்க பாரு, நம்ம கொஞ்சம் கூட ஓய்வே இல்லாம வேலை செய்யறோம். நமக்கு ரெஸ்ட் முக்கியம். நீ எல்லாம் வாயே பேசக்கூடாது. ரெஸ்ட் எடுக்கிறத தவிர வேற என்ன பண்ண? அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சது. அந்த நாதன் ஹைட் அவுட்ல நீ என்னத்த கிழிச்ச? என்ன பத்தி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு தகுதியே இல்ல. நீ அது சரி, என்னமோ வரவே மாட்டான்னு பெருசா பேசுன. அப்புறம் எதுக்கு மேடம் வந்தீங்க? என்னமோ நான் தான் இந்த ஊரோட ஒக்காக என்ன பெருசா பேசுனீங்க. ஏதோ மத்த நிஞ்சாக்கள் வேலை செய்யறாங்களா? எனக்கு குதூகலம் கேக்குதா? அப்ப சரி, ஆரம்பிக்கலாம். ஓ, இழுத்து விட்டோன்னு ராக்கெட் மாதிரி மேல போயிட்டான். சும்மா சொல்லக்கூடாது, அந்த பொண்ணுக்கு வெயிட் கை தான். இவங்க அப்படிதான் என்கிட்ட சொன்னாங்க. பாரா, அப்படின்னா இப்ப என்ன சொல்ல வர? சில அடிமட்ட விலங்குகளால கூட சக்கராவை உணர முடியுமா என்ன? அதுங்களால நமக்கு எந்த பயனும் இல்ல. உன்ன மாதிரிதான் கரண். இந்த சக்கரா ஹாய்டா. என்ன? அப்புறம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? உனக்கு, இவனுக்கு, அவனுக்கு நல்லா போதா? யோ, என்னன்னா, இது சாஸ்கேயோட பழைய ட்ரெஸ். இதுல அவனோட வேர்வை வாசனை கலந்திருக்கு. அதனால சரி, இப்ப சாஸ்கிய தூக்கி போட்ட பழைய ட்ரெஸ்ஸ வச்சு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஆமால அது பேப்பர்ல ரக்க முளைச்சிட்டா மட்டும் நீ ஏஞ்சலா மாற முடியுமா என்ன? அந்த அகாட்ஸ்கி இடத்துல சாஸ்கேக்கு ஏதாவது ஆச்சுன்னா நம்ம என்ன பண்றது? ஒருவேளை அங்க இட்டாச்சி இருப்பாரோன்னு நீ சந்தேகப்படுறியா? சந்தேகம்லாம் இல்ல, ஒரு விதமான பயம்தான். போனவ ஒரேடியா போயிட்டா போல. நான் போய் பார்த்துட்டு வரேன். என்ன விட்டு நகர்ந்து போ.